வாரத்துல நாம் பார்த்தோம், யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்ததை குறித்து நாம் தியானித்தோம். யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே கர்த்தர் யோசுவாவை சொந்த ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். தேசம் எங்கும் அவனுடைய கீர்த்தியை பரம்ப செய்தார். இயற்கைக்கு மேலான அதிகாரத்தை கர்த்தர் தந்தார். 3 முக்கியமான காரியம். சொந்த ஜனத்துக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்தி வைத்தாரு. அதற்கு பின்பு அவனை அறியாத ஜனங்களும் யோசுவாவை குறித்து, அவன் புகழை குறித்து கேள்விப்பட கர்த்தர் வைத்தார். தேசம் எங்கும் அவனுடைய கீர்த்தி பரம்பிற்று. 3ஆவதாக இயற்கையின் மேல் அதிகாரம் கொடுத்து யோசுவா விரும்பினதை அடைகிறதற்கான நேரத்தை கர்த்தர் நீட்டித்து கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தபடினாலே இந்த 3 முக்கியமான காரியங்களை நாம் தியானித்தோம். அதே வேளையில யோசுவா கர்த்தரோடு கூட இருந்ததையும் நாம் மறக்க கூடாது. கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், யோசுவாவும் கர்த்தரோடு கூட இருந்தார். சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்னுரையாக உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தபடினால என்ன நடந்தது, யோசுவா கர்த்தரோடு கூட இருந்ததுனால என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி எல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. ஒருவரும், அவர்களுடைய சத்துருக்களில் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. கவனிக்கிறீங்களா? அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. ஆனா கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு கொடுத்தாரு தெரியுமா? 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பாருங்க, முதல்ல ஆண்டவர் இந்த வார்த்தையை யாருக்கு சொன்னாருன்னா யோசுவா என்கிற ஒரு தனி மனிதனுக்கு சொன்னாரு. ஆனா இங்க 21ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது யோசுவாவை பின்பற்றின, யோசுவா நடத்தின, யோசுவாவுடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிந்த எல்லா ஜனங்களுக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா. நான் சொல்றதை நீங்க இந்த செய்தியை நல்லா கவனிங்க. முதலாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவன் ஒரு மனிதன், யோசுவா அதை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் யோசுவா பார்த்து சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. 21ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படியாக, இந்த சம்பவத்தின்படியாக நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க குடும்பத்துல நீங்க ஒருத்தர் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருந்தாலும் உங்க ஒருத்தர் நிமித்தமாக உங்க குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். இந்த சபையில ஒருத்தர் இந்த ஊழியத்திற்கான வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தாலும் இந்த ஊழியத்துல இணைந்திருக்கிற அனைவருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷங்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, ஆனா யாருக்கு நிறைவேற்றினார் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினாரு. அவனை கொண்டு யாரெல்லாம் கர்த்தர் நடத்தினாரோ அந்த பிளெஸிங் அவன் மூலமா அவனை பின்பற்றின அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படுது எல்லாருக்கும் நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா. அப்போ இந்த சபைக்கென்று கர்த்தர், இந்த ஊழியத்துக்கென்று வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கும் பொழுது, ஊழியனுக்கென்று கர்த்தர் வாக்குத்தத்தம் வைத்திருக்கும் பொழுது, உங்களுக்கென்று கர்த்தர் வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கும் பொழுது அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சந்ததிக்கும் நிறைவேறும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை எப்படி நிறைவேற்றினார் பாத்தீங்களா? ஆரம்பத்துல ஒருத்தர்கிட்ட சொன்னாரு, ஆனா அந்த காரியம் முடியும் பொழுது அவனுக்கும் அவனை சார்ந்த எல்லா ஜனத்துக்கும் கர்த்தர் அதை என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார். இப்பொழுது சொல்றேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உங்களோட முடிந்து போவாது, அது உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சந்ததிக்கு அது நிறைவேறும். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். பாருங்கள், யோர்தான் முதல் நான் நிர்மூலமாக்கினவைகளும் மேற்கில் உள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியா இருக்கிறவைகளுமான
சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாக பங்கிட்டேன். யோசுவா சொல்றாரு, இஸ்ரவேல் அனைத்து கோத்திரங்களை பார்த்து, ஜனங்களை பார்த்து பேசுறாரு. உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாக பங்கிட்டேன். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தாரு. இங்க நம்ம பார்க்கிற 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல யோசுவா அவங்களுக்கு என்ன சொல்றாரு? பங்கிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசுவா கிட்ட என்ன சொன்னாரோ அதை யோசுவாவை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணாரு? செய்து முடித்தார். அப்ப உங்களை கொண்டு உங்க குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் இந்த சபைக்கும் கர்த்தர் என்ன செய்யணும்னு திட்டம் பண்ணியிருக்கிறாரோ, என்ன வாக்கு பண்ணாரோ அதை உங்களை கொண்டே செய்து முடிப்பார். ஆமென் வராதா? ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருப்பார். உன்னை கொண்டு இந்த ஊழியத்தை இப்படி ஆசீர்வதிப்பேன், உன்னை கொண்டு உங்க குடும்பத்தை இப்படி நான் பிளஸ் பண்ணுவேன், உங்களை கொண்டு இந்த காரியத்தை நான் செய்வேன் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரா? கர்த்தர் நிச்சயமா வேற ஒருத்தருக்கு அந்த வாக்கு தத்துவம், உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் உங்களை கொண்டே நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒருவேளை சூழ்நிலை மாறுகிறதே, வாக்கு தத்துவம் இப்படி கிடைத்தது, இப்படிலாம் என்னை கொண்டு ஆண்டவர் செய்வார் நான் நினைச்சேன், ஆனா இன்றைக்கு நான் போகக்கூடிய சூழ்நிலை வேற விதமா இருக்கிறது, என்னால் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியுமா? சபைக்கு செய்ய முடியுமா? ஊழியத்திற்கு செய்ய முடியுமா? என் குடும்பத்திற்கு செய்ய முடியுமா? என் பிள்ளைகளுக்கு செய்ய முடியுமான்னு சொல்லி ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் என்றால், இங்க யோசுவா உங்களுக்கு ஒரு சாட்சியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் யோசுவாவிடத்துல சொன்னாரு, இந்த ஜனங்களுக்கு நீ அதை பங்கிடுவாய்ன்னு சொன்னாரு. இங்க யோசுவா சொல்றாரு, அதை உங்களுக்கு நான் பங்கிட்டேன். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ நிச்சயம் அதை செய்து முடிப்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்ததை நான் செய்து முடிப்பேன்? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 2 காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். முக்கியமா முதலாவது, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்துவம், அவனை பின்பற்றின, அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனோடு கூட வந்த ஜனம் அனைத்திற்கும் அது நிறைவேறினது. மாத்திரமல்ல, ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்டதான அந்த காரியம், நீ இவர்களுக்கு பங்கிடுவாய்ன்னு சொன்னாரு. கடைசியில் அவன் சொல்றான், நான் பங்கிட்டேன்னு சொன்னான். ஹல்லேலூயா. செய்து முடித்தான். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் 100% நிறைவேறும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியும் கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்னு. இந்த மாதத்துல யோசுவாவை வைத்து கர்த்தர் உங்க கூட பேசுறதுனால கர்த்தர் இந்த காரியத்தை நீங்க மறக்காமல் இருக்க முடியாது உங்களுக்கு உணர்த்துகிறார். யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தபடினாலும், யோசுவா கர்த்தரோடு கூட இருந்தபடினாலே கர்த்தர் அவனை கொண்டும் அவனை சார்ந்த ஜனங்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்தார். ஹல்லேலூயா. 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் மோசையின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் விலகி போகாமல் அதை எல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். இப்ப யோசுவா இதை எப்போ தெரியுமா சொல்றாரு? எல்லா ஜனங்களுக்கும் கோத்திரங்களின்படி பங்கிட்டு கொடுத்துட்டாரு. இந்த இடம் உங்களுடையது, இந்த இடம் உங்களுடையது, எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டாரு. இப்போ சத்துருக்கள் எல்லாம் அவங்க மேற்கொண்டுட்டாங்க. யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இப்ப எல்லாம் பினிஷ். யோசுவாவுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் 99% முடிஞ்சிருச்சு. எல்லாவற்றையும் முடித்து விட்டார். இப்போ கடைசியில 1% இருக்குது. அந்த 1% என்ன தெரியுமா? யோசுவா செய்ய வேண்டியது, இந்த ஜனங்களுக்கு வேண்டியதான அறிவுரையை, கட்டளைகளை சொல்லிவிட்டு தன்னுடைய நாட்களை நிறைவு செய்யக்கூடிய சூழ்நிலையில யோசுவா இருக்கிறார். இப்போ இதையெல்லாம் செய்த யோசுவா சொல்றாரு, எல்லாத்தையும் பாரு உங்களுக்கு நான் பங்கிட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லி. இப்போ அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு யோசுவா. அநேக காரியங்களை சொன்னார். முக்கியமான இந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். என்ன சொல்றாரு? மோசையின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் விலகி போகாமல் அதை எல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்க. உங்களுடைய உள்ளத்துல தீர்மானம் பண்ணி கொள்ளுங்க. என்ன தீர்மானம் பண்ணும் கவனிக்கிறீங்களா? என்ன தீர்மானம் பண்ணும்? மோசையின் நியாயப்பிரமாண புஸ்தகத்துல எழுதியிருக்கிறதை விட்டு வலது புறமாகிலும்
இடது புறமாகிலும் விலகி போகாமல் அதை எல்லாம் கை கொள்ளணும். அப்ப மோசே மூலமாக தேவன் சில காரியத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. கர்த்தருடைய ஜனம் எப்படி நடக்கணும்னு சொல்லி கர்த்தர் மோசேயின் மூலமாக சில பிரமாணங்களை கொடுத்திருக்கிறாரு. அது மோசே உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணுங்க, அதை விட்டு என்ன பண்ணக்கூடாது, வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் விலகி போகவும் கூடாது. நான் விலகி போக மாட்டேன் அப்படியே இருக்கிறேன்னு மாத்திரம் சொல்ல முடியாது. நீ என்ன பண்ணும், அதை கை கொள்ளணும், அதை எல்லாம் கை கொள்ளணும். அல்லேலூயா. ஏன் யோசுவா அந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா? வாசிங்க 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. எங்க சொன்னது இப்ப எங்க வருது தெரியுதா? இந்த வார்த்தை யார் இடத்துல சொன்னது? தேவன் யோசுவாவோடு கூட ஆரம்பத்துல சொன்ன வார்த்தை என்ன? அவனுக்கு சொன்னாரு, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இப்ப யோசுவாவுடைய வாழ்க்கை சக்சஸ்ஃபுல். ஆமா தானே? யோசுவா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்துலயுமே ஜெயம் எடுத்துட்டாரு. யோசுவாவுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. எங்கேயுமே யோசுவாவுடைய வாழ்க்கையில எந்த விதமான பின்மாற்றமோ எந்த விதமான தோல்வியும் சந்திக்கல. யோசுவா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா 100% ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ ஜனங்களிடத்துல அவர் சொல்லக்கூடிய காரியம், அவர் என்ன சொன்னாரு? 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, ஆகையால் மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு ஆமா அதை எல்லாம் கை கொள்ளும்படிக்கு ஆமா நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். இப்ப யோசுவா ஜனங்களுக்கு சொல்ற, இப்ப யோசுவாவுடைய நாட்கள் முடிகிறது. யோசுவா கர்த்தரிடத்துல போய் சேர போறாரு. இப்ப யோசுவா அடுத்த ஜனத்துக்கு சொல்லி, அடுத்த தலைமுறைகளுக்கு அவர் சொல்லிட்டு போறது என்ன தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஏனோ தானே எழுந்துடாதீங்க. உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடாதீங்க, ஆண்டவரை மறந்துடாதீங்க. உங்களுக்கு எல்லாம் நான் பங்கிட்டு கொடுத்துட்டேன். அதனால நீங்க இப்ப எப்படி தெரியுமா இருக்கணும்? மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிற எதையும் நீங்க விட்டு வலது புறம் இடது புறம் விலகக்கூடாது. எல்லாத்தையும் நீங்க கை கொள்ளும்படிக்கு நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்க. ஏன் இதை சொன்னாருன்னா, இவருடைய வாழ்க்கையில இவர் இந்த அளவுக்கு ஜெயம் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் முதல்லயே யோசுவாவுக்கு சொன்னாரு, அப்ப நீ எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா உனக்கு நான் கொடுக்கப்பட்டிருக்க இந்த பொறுப்பை நீ நிறைவேற்றி முடிக்கணும். நீ என்ன பண்ணணும்? என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த, அவன் உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். அதை விட்டு வலது புறம் இடது புறம் நீ என்ன பண்ணக்கூடாது? விலகாம இருக்கணும். நீ விலகி போயிடக்கூடாது. நீ அதுல கவனமா இருக்கணும். அதுல கவனமா இருக்கிறதுக்கு, அதன்படி செய்யறதுக்கு நீ எப்படி இருக்கணும்? பலன் கொண்டு திடமனதாரு. எதுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு? 2 இடத்துல இந்த வார்த்தை கர்த்தர் பயன்படுத்துறாரு. பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி, கர்த்தர் கொடுத்த பொறுப்புகளை செய்வதற்கு, யுத்தங்களை நடத்துவதற்கும், போராட்டங்களை ஜெயிப்பதற்கும் பலன் கொண்டு திடமனதா இருக்கணும். அதே அனுபவம் எதுல இருக்கணும்னா, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுவதற்கும் நீ எப்படி இருக்கணுமா? பலன் கொண்டு திடமனதாரு. அப்படின்னா இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்க கை கொள்ளாமற் போவதற்கு உங்களுடைய மனதை திடனற்று போக செய்யக்கூடிய காரியங்கள் வரும். நீங்கள் பலன் இல்லாதபடிக்கு உலகத்தின் காரியங்கள் உங்கள் ஆவிக்குரிய பலனை எடுத்து போடக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். நீங்க கர்த்தரை விட்டு விலகக்கூடிய அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம். ஆனா அதன் மத்தியிலும் நீ என்னுடைய வார்த்தையை விட்டு விலகாதபடிக்கு, அவைகளை கை கொள்ளும்படிக்கு நீ பலன் கொண்டு திடமனதாரு. ஹல்லேலூயா. நல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். யுத்தங்களை நடத்துவதற்கு, காரியங்களை கைகூடி வர செய்வதற்கு, நினைத்ததை பிடித்து கொள்வதற்கு,
கர்த்தர் சொன்னாரு நீ தைரியமா இருக்கணும், திடமனதா இருக்கணும், பலமா இருக்கணும். அதே நேரத்துல கர்த்தர் சொல்றாரு என் வார்த்தையின்படி நீ நடந்து கொள்வதற்கு உனக்கு என்ன வேணும்? பலனும் திடமனமும் வேண்டும். அல்லேலூயா. உலகத்தின் காரியத்தை செய்வதற்கும், ஒரு வேலை செய்வதற்கும், படிப்பதற்கும், ஒரு காரியத்தை அச்சீவ் பண்றதுக்கும் நமக்கு சரீரத்துல பலன் வேண்டும், சிந்தையில தைரியம் வேண்டும். இதே போலதான் கர்த்தர் சொல்றாரு அவருடைய வார்த்தை வாழ்க்கையில கை கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பலன் வேண்டும், திட மனம் வேண்டும். சில நேரத்தில் சொல்லுவோம் தெரியுமா, சில சூழ்நிலையில் நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் வாழ்க்கையில நடக்கும் பொழுது, அல்லது ஜெபித்து ஜெபித்து சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காம ஏமாற்றங்கள் வரும் பொழுது, அட என்ன பைபிள் இது, இனிமே நான் பைபிளே படிக்க மாட்டேன், இனிமே நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன், இனிமே நான் ஜெபிக்கவே மாட்டேன். இதெல்லாம் என்ன தெரியுமா? வலது புறமா இடது புறமா ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகுகிற அனுபவம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா இடத்துல ஆண்டவர் சொல்றதுன்னா மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. எதுக்கு மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு? என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம். மிகவும் பலன் கொண்டு திடமன. யோசுவா, நான் உன் கூட இருப்பது உண்மைதான், உனக்கு நான் வாக்கு பண்ணிருக்கிறதுலாம் உண்மைதான், உன்னை கொண்டு இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய திட்டத்தில் இருக்கிறது உண்மைதான். ஆனா இது எல்லாம் கரெக்டா நடந்து தீரணும்னா, இது அப்படியே 100% நிறைவேறணும்னா, நீ ஒரு காரியத்தை, இந்த காரியத்தை நீ செய்யறதுக்கு நீ மிகவும் பலன் கொண்டு திடமனதா இருக்கணும். நீ இதை செய்தா மாத்திரம்தான் உனக்கு நான் வாக்கு பண்ணின காரியத்தை நிறைவேற பண்ணுவேன், நான் உன்னோடு கூட இருக்க முடியும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. யோசுவாவோடு கூட கர்த்தர் எப்படி இருந்தார், என்னென்னலாம் செய்தார்னு உங்களுக்கு தெரியும். இதை எல்லாம் யோசுவாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வதற்கு முன்பாகவே கர்த்தர் அவனுக்கு சில காரியத்தை சொல்லி கொடுத்துட்டாரு. நீ இப்படி இருந்தா மாத்திரம்தான் என்னால உன்னை கொண்டு நான் நினைச்சதை செய்ய முடியும். ஆமென். கர்த்தர் உங்களை கொண்டு என்னெல்லாம் செய்யணும்னு கர்த்தர் திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அதையெல்லாம் கர்த்தர் செய்யணும்னா, நீங்க கர்த்தர் சொல்றபடி சில காரியங்களில் இருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு, அது நிறைவேறும் நினைக்கிறது உண்மை. அது நிறைவேறணும்னா கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நீங்க கரெக்டா இருந்தாதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. யோசுவாவை மோசேக்கு அடுத்த தலைவனாக கர்த்தரை தெரிந்தெடுத்தார். அத்தனை லட்சம் பல லட்சத்து ஜனங்களை நடத்த கர்த்தர் கொண்டு வந்து முன்னிறுத்தினாரு. அவனுக்கு நிறைய காரியத்தை சொல்லிட்டாரு. நான் உன் கூட இருப்பேன், நீ உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். இந்த ஜனங்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணினதான தேசத்தை நீ இவர்களுக்கு என்ன பண்ணுவேன்? பங்கிடுவேன். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்படியே ஆண்டவர் விட்டு இருந்தா பரவாயில்ல, நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஆண்டவர் ஒண்ணு சொல்லிட்டா செஞ்சிருவாருப்பா, நம்ம எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் வாக்கு பண்ணாரா நிறைவேற்றுவார். இல்ல, இப்படிப்பட்ட தலைவனுக்கு கர்த்தர் சொன்னது நான் எல்லாம் செய்வேன். ஆனா நீ எதுல கவனமா இருக்கணும்? உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம். மிகவும் பலன் கொண்டு திடமனதாரு. பைபிளை படிக்க கூடாத ஒரு சூழ்நிலை ஏமாற்றம் உனக்கு வரும், திடமனமாறு. என்ன ஆனாலும் சரி, என் வாழ்க்கையில எது எப்படி சம்பவித்தாலும் சரி, என் ஆண்டவருடைய வேதத்தை நான் நேசிச்சுட்டே இருப்பேன், நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன ஆனாலும் சரி, என் ஆண்டவரை தேடுறதை நான் விட மாட்டேன், ஆலயத்துக்கு போறதை நான் விட மாட்டேன், கர்த்தரை ஆராதிக்கிறதை நான் விட மாட்டேன். என்னுடைய ஜெப வாழ்க்கையில எந்த சோர்வும் வராது. நான் ஜெபித்த காரியங்கள் எனக்கு கிடைக்காமற் போனாலும், கிடைக்க தாமதமானாலும் சரி, நான் கர்த்தரோடு கூட இசைந்திருப்பேன், அவரோடு கூட தான் இருப்பேன். இதுக்கு பேரு தான் திடமனம். ஹல்லேலூயா. இது நமக்கு கண்டிப்பா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இது இருந்தாதான் உன்னை கொண்டு நான் செய்வேன் நினைச்சதை என்னால செய்யவே முடியும். சில சூழ்நிலைகள் சம்பவங்கள் வரும்பொழுது பாருங்க, யோசுவா அந்த ஆயி பட்டணத்துக்கு முன்பாக தோற்று போகிறார். அந்த சூழ்நிலை யோசுவா போய் விழுந்து கிடப்பாரு. அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுவாரு பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு
கிடந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, ஆயி பட்டணத்துக்கு முன்பாக தோத்துட்டாங்க. இப்போ யோசுவாவும் இஸ்ரவேலில் இருந்த மூப்பரும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக போய் வஸ்திரங்களை கிழித்து முகம் குப்புற விழுந்து தலையின் மேல புழுதியை போட்டுக்கொண்டு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எழுந்திருக்காம அப்படியே விழுந்து கிடக்குறாங்க வேதனையில. யோசுவா சொல்றாரு, 7ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவரே, பாருங்க கேள்வி எப்படி இருக்குது. யோசுவா கேட்கிறாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். பாருங்க யோசுவா என்ன சொல்ற, கவனிங்க. மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிட்டாங்க. யோசுவா ஆண்டவரை பார்த்து வேதனையில சொல்றாரு, நாங்க யோர்தானை கடக்காமலேயே யோர்தானுக்கு அந்த பக்கமே மன திருப்தியா இருந்துட்டு இருந்தா நல்லா இருந்திருக்குமே. எங்களை யோர்தானை கடக்க செய்து, எங்களை எரிகோ கடக்க செய்து, இங்க வந்து இந்த சின்ன பட்டணத்துக்கிட்ட இப்படி தோத்து போய் ஒரு தோல்வியின் முகத்தோடவா நாங்க நிக்கணும் ஆண்டவரே? இதற்காகவா எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற எத்தனையோ பேர் உங்களுடைய உள்ளத்துல இந்த கேள்விகள் இருக்கலாம். இவ்வளவு தூரம் ஆண்டவரே என்னை நடத்தி வந்தது எதற்காக? இந்த தோல்வியை சந்திப்பதற்காகவா? நாங்க அங்கேயே இருந்துட்டு இருக்கலாமே, நாங்க உண்மை அறியாமலே இருந்திருக்கலாமே. எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து எங்களை கொண்டு வந்து வழியில இந்த தோல்வியை நாங்கள் சந்திக்க வேண்டுமா? இத்தனை ஜனங்களுக்கு முன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு தோல்வியோடு கூட நாங்க நிக்கணுமா? இதற்காக ஆண்டவரே எங்களை அழைச்சிட்டு வந்தீங்க. இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அந்த யோசுவாவுடைய இருதயத்தோடு கூட இன்றைக்கு இருக்கிறீங்களா? ஏன் எங்களுக்கு இந்த நிலைமை? இதற்காகவா இவ்வளவு தூரம் நாங்கள் வந்தோம்? இதற்காகவா எங்களை அழைச்சிட்டு வந்தீங்க? இதற்காகவா எங்களை பிரித்தெடுத்தீங்க? இத்தனை பேருக்கு முன்பாக நாங்கள் ஏன் இப்படி நிற்க வேண்டும் என்கிற ஒரு வேதனையோடு கூட நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களா? 8ஆம் வசனத்தில் யோசுவா சொல்றார், ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? நோ ஆன்சர். யோசுவா கிட்ட பதில் இல்லை. இப்ப ஜனங்க வந்து கேட்பாங்க யோசுவாவை, இப்படி வெளியே கொண்டு வந்து எங்களை தோற்கடிச்சிட்டீங்களே, இத்தனை பேர் இன்னைக்கு மறிந்து போனார்களே. யோசுவா சொல்றாரு, இப்படி என்ன கேட்கும் பொழுது இப்போ நான் பதில் சொல்றதுக்கு என்கிட்ட பதில் இல்லை ஆண்டவரே, நான் என்ன சொல்லுவேன்? இன்றைக்கு சிலர் பதில் இல்லாம வந்திருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களுக்கு பதில் தெரியாம இருக்கிறீங்களா? என்னன்னே தெரியாம நின்றுட்டு இருக்கிறீங்களா? பாருங்க, அதுக்கு தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 13ஆம் வசனத்துக்கு வந்துடுறேன். இப்ப கர்த்தர் பேசுறார் யோசுவா கிட்ட. யோசுவா பார்த்து ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? எழுந்துரு. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? எழுந்துரு. ஸ்டாண்ட் அப் ஜோஷுவா. நீ இப்படி விழுந்து கிடக்கிறது என்ன? நீ இப்படி வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தலையில புழுதியை போட்டுக்கொண்டு சாயங்காலம் மட்டும் விழுந்து புலம்பிக் கொண்டிருக்கிறது என்ன? நீ புலம்பக்கூடியவன் அல்ல, நீ விழுந்து கிடக்கவன் கூடியவன் அல்ல, நீ உன் தலையின் மேல புழுதியை போட்டுக் கொள்கிறவன் அல்ல, நீ எழுந்து நிற்கக்கூடியவன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறாரு. சில காரியங்களில தோல்வி அடைந்தது போல வந்திருக்கிறீங்களா? சில காரியத்துல உங்க வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களுக்கு பதில் தெரியாம நிக்கிறீங்களா? உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஸ்டாண்ட் அப், எழுந்துரு. ஆண்டவர் சொல்ற, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. ஏன் இந்த தோல்வி வந்ததுன்னு தெரியல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்க ஜனத்தின் மத்தியில சாபத்தீடானது இருக்கிறது. அதை நீ விலக்குகிற வரைக்கும் நீ சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆனா கர்த்தர் வாக்கு பண்ணினது என்ன? நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இப்ப அதே ஆண்டவர் தான் என்ன சொல்றாரு? உங்கள் நடுவே சாபத்தீடானது இருக்கிற வரைக்கும் நீ சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. அப்படி ஆப்போசிட்டா திரும்புது காரியம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கவனிங்க. நான் பேசும்பொழுது பைபிளை படிச்சுட்டு இருக்க கூடாது. நீங்க என்ன கவனிக்கணும்? வசனத்தை வாசிக்க சொல்லும் பொழுதுதான் நீங்க பைபிளை பார்க்கணும். ஆண்டவர் யோசுவா சொல்றாரு, பதில் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல, இதற்காகவா இவ்வளவு தூரம் வந்தோம்? ஆண்டவர் சொல்றாரு, எழுந்துரு. சாபத்தீடானது உன் நடுப்புற இருக்குது. அதை நீ விலக்காதிருக்கிற வரைக்கும் நீ சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவனா இருக்கலாம்,
நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கலாம், நீ ஒரு நோக்கத்துக்காக நடத்தப்படுறவனா இருக்கலாம். சாபமானது உன் நடுவிலிருந்து எடுக்கப்படாத வரைக்கும், நீ வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தாலும், நீ கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை சுதந்திரிக்கிறவனாக கர்த்தர் உன்னை முன்குறித்து வைத்திருந்தாலும் ஜெயத்தை பெற முடியாது என்பதில் ஜாக்கிரதையாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட கூட பேசிட்டோம். எந்த காரியத்துல தோல்வி அடைந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, இன்னைக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எந்தெந்த காரியத்துக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க. நீங்க நினைக்கலாம் இது சாதாரணமான காரியம் தான், இது ஆண்டவர் பெருசா நினைக்க மாட்டாரு. இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட கூட பேசுறாரு. நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கலாம், நீ வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரித்து வைத்திருக்கலாம், இன்னும் அதை முழுமையாக அனுபவிக்காம இருந்திருக்கலாம். காரணம் என்ன தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற சாப தீடானதை விலக்குகிற வரைக்கும், உன்னை நீ பரிசுத்தம் பண்ற வரைக்கும், நீ வாக்குத்தத்தத்தை ஊழியக்காரனிடத்திலிருந்து பெற்றிருந்தாலும் சரி, பண்ணப்பட்டிருந்தாலும் சரி, அதை நீ பெற முடியாது. சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. இந்த பாயிண்ட் நான் செய்தியில கொண்டு வரல, இந்த பாயிண்ட் நான் குறித்து வைத்து வரல. கர்த்தர் இங்க பேச வைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் யாருக்காகவோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ விளக்க வேண்டியதை விளக்காதபடிக்கு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்யல, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யல, கர்த்தர் என்னை தோல்வியில நடத்துகிறான் என்று சொல்லி கொண்டிருக்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. யோசுவா இங்க எந்த தவறும் செய்யல. இஸ்ரவேல்ல இருந்த எல்லா ஜனங்களும் அந்த தவறு செய்யல. அந்த இஸ்ரவேல் கூட்டத்தில் இருந்த ஒரே ஒரு மனுஷன் தான் செய்த தவறு. ஆகான் என்கிற ஒரு மனிதன் நேர்த்தியான பாபிலோனிய சால்வையில ஒன்றையும், அங்கிருந்ததான பொன்னிலே ஒரு செம்பையும் அவன் எடுத்து தன்னுடைய வீட்டின் கீழே அவன் புதைத்து வச்சுட்டான். யாருக்கும் தெரியாது. ஆனா கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவன் எதை ஒளிச்சு வச்சிருக்கிறான், எதை புதைச்சு வச்சிருக்கிறான்றத கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவன் நினைச்சா யாருக்கும் தெரியாதுன்னு. கர்த்தர் எப்படி பதில் கொடுத்தாரு தெரியுமா? மொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் தோத்து போனாங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்துல நடக்கிறதான தோல்விக்கு உங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் காரணமா இருக்கலாம். இங்க உட்கார்ந்து இருக்க நீங்க யாராகிலும் காரணமா இருக்கலாம். உங்க குடும்பத்துல உங்களுக்கு வேண்டிய வாழ்க்கையில நடக்கிறதான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம இருப்பதற்கு நீ ஒளித்து வைத்திருக்கிற சில காரியங்கள் உனக்கு பிரியம், ஆனால் அது கர்த்தருக்கு பிரியம் இல்ல. உனக்கு வேணும், ஆனா கர்த்தருக்கு அது வேண்டாம். கர்த்தர் தொடாதன்னு சொன்ன காரியத்தை நீ தொட்டுக்கிட்டு இருக்கிற. அது வீட்டுல பாக்குற சினிமாவா இருக்கலாம், தெரியாம சினிமா தியேட்டருக்கு போகிறதா இருக்கலாம், புகைப்பழக்கமா இருக்கலாம், குடிக்கிற அனுபவமா இருக்கலாம். எந்த காரியங்கள் உங்களுக்குள்ள ஒளித்து மறைத்து புதைக்க வைக்கப்பட்டிருக்கிறதோ அது உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து தூக்கி எறியாத வரைக்கும் சத்துருக்களுக்கு முன்பாக நீ நிற்க முடியாது. இது நான் சொல்லல, கர்த்தர் யோசுவாவுக்கே சொன்னார். ஹல்லேலூயா. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முதல்ல சொன்ன பாருங்க, கர்த்தர் கடைசியில் எப்படி கொண்டு வந்தாரு? யோசுவாவுக்கு சொன்னாரு, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நம்ம வாசித்தோம் யோசுவாவின் புஸ்தகத்துல 21:44 வாசித்தோம். இப்ப வாசிக்க வேணாம். அவர்களுக்கு முன்பாக அவர்கள் சத்துருக்கள் ஒருவரும் நிற்கவில்லை. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்றைக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில சாபத்தீடானதை புதைச்சு வச்சிருக்கிறீங்களா? உங்க வீட்டுல இருக்கவங்க கூட தெரியாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, பரலோகம் பார்க்கும். சத்துருக்கு முன்பாக, பிரச்சனைக்கு முன்பாக, வியாதிக்கு முன்பாக உங்களால நிக்க முடியாது. ஏன் தொடர் வியாதி? ஏன் வாழ்க்கையில தொடர் தோல்விகள்? ஏன் வாழ்க்கையில அநேக துன்பங்கள்? நாம ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரே, நீ இப்படி பண்ணிட்டீரே, அப்படி பண்ணிட்டீரே. உங்ககிட்ட இருக்கிற விளக்க வேண்டிய காரியங்களை விளக்குனீங்களா? ஆண்டவர் எத்தனையோ முறை உணர்த்தியும் இன்னும் விடாம இருக்கிறீங்களே. எப்படி ஜெயத்தை கர்த்தர் தருவாரு? அவரால் கொடுக்க முடியாது. யோசுவாவுக்கே அந்த நிலைமை தான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தையே கர்த்தர் தோல்வி, சத்துருக்கள் முக தோற்கடித்து முதுகு காட்டு செய்தாரே. இன்றைக்கு யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில தோல்வியிலிருந்து நீங்கள் மறுபடியும் ஜெயம் எடுக்கணும்னா இன்றைக்கு கர்த்தர் உணர்த்துறார். அன்றைக்கு யோசுவா கிட்ட சொன்னாரு. கடைசியில சீட்டு போட்டு பார்த்தாங்க, ஆகான் பேர்ல விழுந்தது. அந்த காரியத்தை அவன் ஒப்புக்கொண்டான், அதை வெளியே கொண்டு வந்தான், அதை எரித்து போட்டார்கள். இன்றைக்கு உன் வாழ்க்கையில இருக்கிற தோல்வியிலிருந்து நீ வெளியே வரணும்னா, உன் நிமித்தமாக உங்க குடும்பத்துல காணப்படுகிற பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னா, உனக்கு இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த தவறான பழக்கமா இருந்தாலும் நீ அதை உன்னை விட்டு விலக்காது இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உனக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாது. காரணம் கர்த்தர் அல்ல, உனக்குள்ள வைத்திருக்கிற, புதைத்து வைத்திருக்கிற, மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற சாப தீடானது அது தடையா இருக்கிறது. தடைக்கு ஆசீர்வாதத்து தடைக்கு கர்த்தர் காரணம் அல்ல, நீயே காரணம். கர்த்தருடைய ஊழியை நான் சொல்றேன்,
இன்று எந்தெந்த காரியத்தை நீங்க சாதாரணமா எடுத்துட்டு இருக்கிறீங்களோ அதுதான் உங்களையும் பாதிக்கிறது, உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் உங்க உள்ளத்துல இதற்காக தான் பேசுறாரு, இந்த காரியத்தை உனக்கு சுட்டி காட்டுறாரு. இதை நீ விட வேணும்னு ஆவியானவர் சொல்றாருன்னா 100% ஒபே பண்ணுங்க, இல்லைன்னா சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. கர்த்தர் பேசும்பொழுது சிலருக்கு உணர்த்துறதை ஆவியில உணர முடிகிறது. இன்றைக்கு உடன்படிக்கை செய்யுங்க ஆண்டவரோடு கூட, நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல எழுதியிருக்கிற ஒவ்வொன்றையும் நான் கவனமாய் கை கொள்ளுவதற்கு பலன் கொண்டு திடமனதா இருப்பேன். எத்தனை பேர் என்னை வந்து சோதித்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய விளைத்தாலும் நான் அதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். அதற்கு என் ஆவியில பலன் கொண்டு என் மனதில் திடமாய் இருப்பேன்னு சொல்லி அந்த ஒரு நிலைக்கு நீங்க வரும்பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. யாருக்கும் தெரியாது நினைக்காதீங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் பிளஸ் பண்ணும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதற்கு வர செய்தியின் கடைசி பகுதியில் யோசுவா அதெல்லாம் சொல்லிட்டு தான் போவாரு. இப்போ நான் சொல்லக்கூடிய காரியம் யோசுவா செய்ததான அல்லது கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்ததான நிபந்தனைகளில் தான் முதல் நிபந்தனையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் மீண்டுமாக வாசிக்கலாம். போதும். உனக்கு கற்பித்த முதலாவது என்ன தெரியுமா? எதுல கவனம் வேணும்னா நீங்க கற்றுக்கொண்டதுல உங்களுக்கு கவனம் வேணும். கற்றுக்கொண்டதை செய்வதில் கவனம் வேண்டும். தேவன் யோசுவாவுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆண்டவர் யோசுவா பார்த்து சொன்னார், என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிரு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? என்ன ஆண்டவர் யோசுவா பார்த்து என்ன சொல்றாரு? என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாறு. இந்த ஆலயத்திலிருந்து ஊழியக்காரன் மூலமாக உங்களுக்கு கற்பித்த கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யறதுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மை, கீர்த்தி, அதிகாரம், இயற்கையின் மேல் அதிகாரம், காலங்களை கர்த்தர் நீட்டித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தது ஒரு பக்கம், ஆனா கர்த்தர் இருந்து கர்த்தர் செயல்படுவதற்கு கர்த்தர் நிபந்தனைகளை கொடுத்தார். முதல் பாயிண்ட், கற்றுக்கொண்டதை செய்வதில் கவனம் இருக்கணும். எதுல கவனம் இருக்கணும் சொல்லுங்க? கற்றுக்கொண்டதை செய்வதில் கவனம் வேணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறோம், ஒவ்வொரு வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வருகிறோம், எத்தனையோ ஜெபத்தை நாம ஜெபத்துல பங்கு பெறுகிறோம். கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர், ஆமாவா இல்லையா? நீங்க பைபிள் படிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரா? ஊழியக்காரன் மூலமா கற்றுக் கொடுக்கிறாரா? அப்போ நீங்க கற்றுக்கொண்டதை செய்வதில் எப்படி இருக்கணுமா? கவனமாக. யோசுவா கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய மோசே உனக்கு சொல்லி கொடுத்தான், அதெல்லாம் நீ செய்யறதுக்கு கவனமா. இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆலயத்துல இருந்ததான ஊழியர், இந்த ஆலயத்தில் இருக்கிற ஊழியன், இந்த சபையில வந்து ஊழியர் செய்கிற ஊழியர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை செய்கிறதுல கவனமா இருங்க. கர்த்தர் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கிறார் இல்லையா? சாபத்தீடானதை உங்களை விட்டு விலக்கி போடுங்க, கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு. நீங்க கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறத கேட்கறதுல இல்ல, செய்கிறதுல எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 50:46. ஏசாயா 50:4ஆம் வசனத்தை வாசிங்க. 4. கடைசி பகுதிக்கு வந்துருவோமே. கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆலயத்துல கர்த்தர் பேசும்பொழுது கவனிக்கணும். நம்ம வேற எங்கேயாவது யோசிச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா, கற்றுக்கொண்டதையே கேட்கலன்னா எங்க இருந்து செய்ய முடியும்? அப்ப யோசுவாவோடு கூட இருந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்த காரியங்களை செய்வாரா? செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க, செய்ய முடியுமா? நெவர். ஏன்னா கற்றுக் கொடுக்கிறதே கேட்கலையே, கவனிக்கலையே. இங்க வசனம் சொல்லுகிறது, கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க, ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு வரும்பொழுது, இந்த வேதத்தை படிக்கும் பொழுது, இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் என் செவியை கற்றுக்கொள்ளுகிறவருடைய செவியை போல கவனிக்க செய்யுங்க, ஜெபம் பண்ணிட்டு வாங்க. எப்படி ஜெபம் பண்ணணும்?
கற்றுக்கொள்ளுகிறவர்களுடைய செவியை போல நான் கவனிக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கணும். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. நல்ல கவனிங்க. நீதிமொழிகள் 28:9ஆம் வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானதான். யோசித்து பார்த்தீங்களா? ஜெபத்தே ஆண்டவர் அருவருக்கிறாராம். அருவருப்புனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிலதை பார்க்கறதுக்கு கூட கூச்சப்படுவீங்க பாருங்க. சில காரியத்தை ஐயோ திரும்பிட்டு போவீங்கல்ல, அதுக்கு பேரு தான் என்ன? அருவருப்பு. கர்த்தர் இங்க எதை அருவருப்புன்னு சொல்றாரு தெரியுமா? ஜெபத்தை அருவருப்புன்றாரு. எப்படிப்பட்ட ஜெபத்தை, யாருடைய ஜெபத்தை அருவருக்கிறார் தெரியுமா ஆண்டவர்? திரும்பி கூட பார்க்க மாட்டாராம். ஐயா இந்த ஜெபம் எனக்கு வேண்டாம், இந்த ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், எனக்கு வேண்டாம். ஆண்டவர் திரும்பி அதை கேட்கறது கூட இடம் கொடுக்க மாட்டாராம். யாருடைய ஜெபம் தெரியுமா? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய கவனமாயிரு. வேதத்துல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு காரியத்தை சொல்றாரு. நீங்க கேட்காம செவியை விளக்கிட்டு ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க ஜெபம் அவருக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அருவருப்பு. பக்கத்துல கூட கர்த்தர் திரும்பி கூட சட்டை பண்ண மாட்டாரு. கேட்க மாட்டேன்னு கூட சொல்ல, அருவருக்கிறாராம். கர்த்தருடைய வசனத்தை கேட்காதபடிக்கு, கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, நீங்க கற்றுக்கொண்டதை செய்யாம, வேத வசனத்தின்படி நீங்க வாழாம ஜெபம் பண்றவருடைய ஜெபத்தை கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? அருவருப்பா பார்க்கிறாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனாலதான் வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி நடக்குது. வேதத்தை கற்றுக் கொடுக்கிறோம். எத்தனை பேர் அந்த வேதத்தை கேளாதபடிக்கு செவியை நீங்க தூரமாக்குறீங்க? உங்க ஜெபம் எப்படி இருக்கும்? வர முடிஞ்சவங்க பத்தி பேசல நானு. நியாயமான சூழ்நிலை வர முடியாதவங்க பரவாயில்ல. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தோம், அட்டன் பண்ண முடியும் சூழ்நிலை இருந்தோம், அந்த பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணாம உங்க செவியை திருப்புறீங்களே, உங்க ஜெபத்தை கர்த்தர் எப்படி கவனிப்பாரு? நான் சொல்லல, என் மேல கோபப்பட வேண்டாம். வசனத்தை தான் நான் வாசித்தேன். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. கர்த்தருடைய வார்த்தை வசனம் உங்களுக்கு நேரா வரும் பொழுது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, இதெல்லாம் நான் இன்னொரு காலம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன், இப்போலாம் இந்த வசனத்தெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு ஒதுக்குனீங்கன்னா உங்க ஜெபத்தை கர்த்தர் ஒதுக்குவாரு. கவனிக்கிறீங்களா? பைபிள் வேணாம், கர்த்தருடைய வார்த்தை வேண்டாம், வசனம் வேணாம்னு ஒதுக்குனீங்கன்னா கர்த்தர் உங்க ஜெபத்தை ஒதுக்குவாரு. நேரடியா சொல்றேன். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்காம, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க செய்யாம, நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா அது நடக்காது. வசனம் தெளிவா சொல்லுது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 12 to 14. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும். ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானே என்று முறையிடுவாய். கடைசியில நிலைமை எங்க தெரியுமா வரும்? நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டதை நீங்க செய்யலன்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு உங்களை கீழ்ப்படியலன்னா, என் நிலைமை எங்க கொண்டு போய் நிறுத்துவார் தெரியுமா? ஒரு நாள் வரும், அப்பொழுது அந்த சூழ்நிலையில நம்ம சொல்லுவோம், ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. இன்னைக்கு சொல்லி கொடுக்கிற கர்த்தருடைய சமூகத்தை வர்றது வெறுத்து நிறைய பேர் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அந்த நாள் நிச்சயம் வரும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய ஆலயத்தை, கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய வேதத்தை அசட்ட பண்றவங்க, உதாசீனப்படுத்துறவங்க, ஏதோ காரணத்துக்கு ஆலயத்தை தள்ளி வச்சுட்டு வைராக்கியத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் இருக்கிறது. அன்றைக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும், ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை
என் மனம் அலட்சியம் பண்ணினது. ஊழியனாய் நான் உங்களை கடிந்து கொள்ளுவேன் சில காரியத்துல, எனக்காக அல்ல, என் லாபத்திற்காக அல்ல, கர்த்தருடைய காரியத்தை முன்னிட்டு தெய்வத்திற்கு முன்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, சில ஆவிக்குரிய ஒழுங்குகளை கடைபிடிப்பதற்காக, சபையின் ஒழுங்குகளை நினைத்திருப்பதற்காக சில கடிந்து கொள்ளுதல் வரும். அதை நீங்க அலட்சியம் பண்ணினீங்கன்னா ஒரு நாள் இதை சொல்ல வேண்டிய நேரம் வரும். அதுக்கு பிறகு பாருங்க 13ஆம் வசனத்துல, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும். இன்னைக்கு சாதாரணமா இருக்கு ஐயா. இன்னைக்கு பின்னாடி வந்து சொல்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப, ஒரு பக்கம் என் மேல எரிச்சலா இருக்கும், ஒரு பக்கம் உங்க அம்மா சொல்றது எரிச்சலா இருக்கும், உங்க அப்பா சொல்றது எரிச்சலா இருக்கும், ஆண்டவருடைய காரியத்தை உங்க மனைவி சொல்றது, உங்க கணவர் சொல்றது உங்களுக்கு ஒரு பக்கம் எரிச்சலா இருக்கலாம். நாள் ஒன்று வரும், அந்த நாளுக்கு நீங்க மாட்டிடாதீங்க. இந்த நிலைக்கு யாரும் உயரக்கூடாது. அதற்காக ஆவியானவர் உணர்த்தின வசனங்களை வாசிக்கிறேன். என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும். நான் கேட்காம தொடர்ந்து போதகர் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க. உங்களை குறித்த சில தவறுகள் தெரியும், போதகர் சில டைம்ல சொல்லியிருப்பாங்க, அதுக்கு பிறகு சொல்ல மாட்டாங்க. கடைசியில ஒரு டைம் நேரத்துல போய் நின்றுடுவீங்க. அப்போ நீங்க இந்த வார்த்தையை சொல்லிடக்கூடாது, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எந்த நிலையில இருந்து இதை சொல்றாங்க யோசித்து பாருங்க. மிகவும் பரிதபிக்கப்படக்கூடிய நிலை, கைவிடப்பட்ட நிலை, கர்த்தர் சுத்தமாக அவளை விட்டு விலகின நிலை, கர்த்தர் ஜெபத்தை கேட்காத நிலை, வேதனையான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துலதான் இந்த வார்த்தைகள்லாம் வரும். போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் அல்லானேனே என்று முறையிடுவாய். இந்த நல்ல கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு யாருக்கும் வந்துடக்கூடாது. இந்த நிலை வராம இருக்கணும்னா உங்களுக்கு போதகத்தை சொல்லும் பொழுது அதை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை செய்ய கவனமா இருங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை செய்ய கவனமா இருங்க. ஆண்டவருக்கு தெரியும், யோசுவாவுக்கு நான் எவ்வளவுதான் வாக்கு பண்ணினாலும், யோசுவா கூட நான் எவ்வளவுதான் விட்டு விலகாம கைவிடாம இருந்தாலும், இந்த காரியத்தை யோசுவா தவறிட்டாருன்னா, மோசேக்கு கொடுத்த நியாய பிரமாணத்தின்படி யோசுவா செய்ய கற்றுக்கொண்டதை செய்ய கவனமா இல்லாம போயிட்டாருன்னா, நான் யோசுவாவுக்கு சொன்ன எதையும் செய்ய முடியாது, யோசுவாவோடு கூட இருந்து நான் எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சேன் அதுவும் என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிதான் ஆண்டவர் யோசுவாவை கூட பேசினார். இன்றைக்கு அதே கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த காரியம், யோசுவாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன காரியத்தை சொன்னார் என்று சொன்னார், அதே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக என்று சொன்னா, முதல்ல என்ன சொல்லிட்டாரு, உனக்கு கற்றுக்கொண்டதை செய்கிறதுல கவனமா இருக்கணும். நீ எதெல்லாம் கற்றுக்கொண்டியோ, எதெல்லாம் நீ லேர்ன் பண்ணிக்கிட்டியோ, உன்னுடைய தலைவன் இடத்துல இருந்து எதெல்லாம் நீ கற்றுக்கொண்டியோ அதெல்லாம் செய்யறதுல உனக்கு கவனம் இருக்கணும். இரண்டாவது, நீ எதெல்லாம் கற்றுக்கொண்டியோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையிலிருந்து நீ வலது புறமும் இடது புறமும் என்ன பண்ணக்கூடாது, விலகக்கூடாது. அப்ப இரண்டாவது காரியம் எதுல கவனம் தேவைன்னா, கர்த்தருடைய வார்த்தையை மறவாமல் இருக்கணும், மாற்றாமல் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை மறவாம இருக்கணும். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது, அதை மாற்றக்கூடாது. இன்றைக்கு இருக்க கால சூழ்நிலையில கர்த்தருடைய வேத வசனத்தையும் சபை ஒழுங்குகளையும் ஆவிக்குரிய ஒழுங்குகளையும் இன்றைக்கு உலகம் இழுக்கிற விதத்துல அவரவர்கள் விசுவாசிகள் அதை மாற்றுகிறார்கள். இவங்க வலது புறமா போனா வசனத்தை தூக்கி வலது புறம் வச்சுக்கிறாங்க, இவங்க இடது புறமா போனா வசனத்தை தூக்கி இடது புறம் வைத்துக் கொள்கிறார்கள். தங்களுடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு ஏதுவான வகையில வசனத்தை மாற்றி அமைக்கிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நீங்க வலது புறம் இடது புறம் போக கூடாதுன்னா, நீங்க கர்த்தருடைய வார்த்தை நீங்க கற்றுக்கொண்ட காரியத்தை நீங்க மறக்கவும் கூடாது, அதை என்ன பண்ணக்கூடாது, மாற்றவும் கூடாது. யோசுவா இடத்துல சொன்னார், அப்பா நீ இதை கற்றுக்கொண்டதையும் செய்யணும், நீ இதையும் செஞ்சுக்கிட்டு நீ வலது புறமா இடது புறமும் போயிடக்கூடாது. உனக்கு ஏத்த மாதிரி இதை மாற்றி அமைச்சுக்காத. வலது புறம் இடது புறம் என்ன, எனக்கு வலது புறம் எனக்கு சந்தோஷமா இருக்குது, வலது புறம் எனக்கு விருப்பமா இருந்தா நான் வலது புறம் போவேன். ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொன்னார் இல்லையா, நீ வலது புறம் போனா
நான் இடதுபுறம் போறேன். அப்ப லோத்து தனக்கு விருப்பமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. இப்ப இந்த வசனம், இந்த வார்த்தை நமக்கு எதை உணர்த்துதுன்னா, நியாயப்பிரமாணம் கர்த்தருடைய வார்த்தை இப்படிதான் இருக்கும், அது மாறாது. அதை கர்த்தர் யாருக்காகவும் மாற்றி கொடுக்க மாட்டாரு. அது இப்படிதான் இருக்கும், அந்த ஸ்ட்ரைட் ரூல். அதுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, உனக்கு வலது புறம் நல்லா இருக்குது, இடது புறம் நல்லா இருக்குன்னு நீ ரூட்டை மாத்தக்கூடாது. நீ எந்த வழியில தான் நடக்கணும்? கர்த்தருடைய வசனத்தின்படிதான். நியாயப்பிரமாணம் என்று சொன்னா இன்னைக்கு நம்ம கருத்துல கொடுக்கப்பட்டிருக்க நியாயப்பிரமாணம் என்ன? கர்த்தருடைய வேத புஸ்தகம். ஹல்லேலூயா. நீங்க வலது புறமா உங்க விருப்பத்துக்கு வாழ்க்கைய திசையை திருப்பிட்டு கர்த்தருடைய வசனத்தை மாற்றி கொண்டு போய் வைக்க கூடாது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீங்க இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை மறக்க கூடாது, மாற்றக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பக்கத்துல கருத்தை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய வசனத்தை மறக்காதீங்க, மாற்றாதீங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், அதே அதே பாயிண்ட்ல இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக்கணும். ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுது, இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வலதுபுறமாயும் இடதுபுறமாயும் சாயும் பொழுது பின்னாடில இருந்து ஒரு சத்தம் கேட்குமா, டேய் அந்த ரூட் இல்ல, அந்த பக்கம் இல்ல, இந்த வழியில நட. கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் ஈடுபடும் பொழுது, காரியங்களை செய்யும் பொழுது, உலகத்தை திருப்திப்படுத்தக்கூடிய காரியத்தை கர்த்தருக்காக விட்டு விட்டு அதை செய்யும் பொழுது, உங்க பின்னாடியிலிருந்து உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்க ஆவியானவர் சொல்லுவாரு, அது வழி இல்ல, இதுல நட, என் வசனத்தின்படி நட. என் வசனம் இப்படிதான் சொல்லுது. உன் சுய விருப்பத்தின் பேடல் நீ என்ன பண்ணக்கூடாது, சாயாத. இந்த சத்தத்தை எத்தனை பேருடைய செவிகள் கேட்குது? எல்லாருக்கும் கேட்கும். ஆனா நாம தான் என்ன பண்றோம், கேட்க மாதிரி அறுத்து சாப்பிட்டுறோம் இல்ல. இந்த சத்தம் நமக்கு கேட்குது, ஆனா அது நமக்கு கேட்க மாதிரி இருக்குது இல்லையா? அது அந்த சத்தத்தை முழுங்கிடுறோம். அதான் சொல்ல வரேன் நான். அந்த சத்தத்தை என்ன பண்றோம், முழுங்கிடுறோம், முழுங்கி ஏப்ப விட்டுறோம். அப்படி ஒரு சத்தமே கேட்கலையா எங்க? ஆனா ஆவியானவர் உங்க கூட பேசுவாரு. நீங்க ஒவ்வொரு காரியத்தை பண்ணும்போது ஆண்டவர் பேசல, ஆண்டவர் உணர்த்தல, இது தவறு, இதை செய்யாத, எனக்கு பிரியமில்லைன்னு சொல்லல, இதை செய், இதுதான் கரெக்ட்னு ஆண்டவர் சொல்லல. எவ்வளவு காரியத்தை உங்ககிட்ட ஆண்டவர் ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். இத சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க வலது புறமா இடது புறமா சாயும் பொழுது, ஆமா, எத்தனை முறை ஊழியக்காரன் உங்களுக்கு சொல்றான், இது வேண்டாம், இப்படி இருக்காத, இப்படி போகாத, இது தப்பு. உங்கள் கண்கள் போதகரை காண்கிறது, உங்கள் கண்கள் போதகருடைய சத்தத்தை கேட்கிறது. வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்ற சத்தம் உங்க காதுகளுக்கு பின்பா கேட்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் காதுகள்ல தொனிக்குது. ஒவ்வொரு காரியத்துல நீங்க ஆலோசனை கேட்க முடியும், உங்களுக்கு சொல்லப்படுகிறது. நீங்க என்ன செய்றீங்க? நீங்க என்ன செய்றீங்க? அந்த வார்த்தையை மறக்கிறீங்களா, மாற்றுகிறீர்களா? யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த 3வது கண்டிஷன், 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு போதும் பிரியாதிருப்பதாக. ஆண்டவர் யோசுவாவுக்கு என்ன சொன்னாரு? கற்றுக்கொண்டதை செய்வதில் கவனம். சொல்லுங்க எல்லாரும், கற்றுக்கொண்டதை செய்வதில் கவனம். 2வது, வேத வசனத்தை மறக்க கூடாது, மாற்றக்கூடாது. 1வது, வேத வசனத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டதை செய்கிறதுல கவனமா இருக்கணும். 2வது, வேத வசனத்தை மறக்கவும் கூடாது, மாற்றவும் கூடாது. 3வது, ஆண்டவர் சொல்றாரு, விட்டு விலகவும் கூடாது. என்ன பண்ண கூடாது? விட்டு விடாதிருப்பாயாக. ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்றாரு யோசுவாவுக்கு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு இருப்பதாக. அல்லேலூயா. யோசுவாவுக்கு ஒவ்வொன்று ஆண்டவர் சொல்லிட்டு வர்றாரு. சும்மா இல்ல,
நீ உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் ஒருவனை உனக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சொன்னதெல்லாம் உண்மைதான். யோசுவாவுடைய மொத்த லைஃப் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவு கண்டிஷன்ஸை முதல்ல லிஸ்ட் போட்டு யோசுவா கிட்ட கொடுத்துட்டாரு. எப்பா நீ இதெல்லாம் செஞ்சினா இதெல்லாம் நான் நிறைவேற்றிடுவேன். இப்போ மூன்றாவது யோசுவா கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வசனத்தை விட்டு விடாது இருப்பதில் கவனமா இருக்கணும். விட்டுறவே கூடாது. நான் முதல்ல சொன்னது மறக்க கூடாது, மாற்றக்கூடாது. இது என்ன? விட்டு விடாது இருப்பதில் கவனமா இருக்கணும். ஆண்டவர் அவனுக்கு விட்டு விடாது இருக்கிறதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? உன் வாயை விட்டு அது என்ன கூடாது? பிரியக்கூடாது. எத்தனை பேர் வசனங்களை பேசுறீங்க ஒவ்வொரு நாளும்? ஒரு நாள் முழுசுல பேசலனாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு எத்தனை வசனங்கள் உங்க வாயில சொல்றீங்க? சத்தமா சொல்றீங்க, உள்ளத்துல இல்ல. இந்த வசனத்தின்படி இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு இருதயத்தை விட்டுன்னு ஆண்டவர் இங்க பேசல. சில இடத்துல ஆண்டவர் அதை சொல்றாரு. இங்க யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக என்று சொன்னா, நீ எப்பொழுதும் அந்த நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ரிசைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ அதை மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். சில கடைகள்ல போனீங்கன்னா, சில கோயில்ல போனீங்கன்னா பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆட்டோமேட்டிக் டேப் ரெக்கார்டர் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. சின்ன அதுக்கு என்ன பேருன்னு தெரியல, ஏதோ ஒரு பாக்ஸ்ன்னு வாங்க. அந்த 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 ஸ்லோகம் இல்ல அந்த மந்திரம் இப்ப கிறிஸ்தவ இதுலயும் வந்துருச்சு. அந்த ஸ்தோத்திரம் அது என்ன பண்ணுன்னா தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா சொல்லிக்கிட்டே இருக்கும். சேனைகளின் தேவனாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சிலர் கேட்டிருப்பீங்க இல்லையா? 1000 ஸ்தோத்திரம் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நீ பாட்டுக்கு சொல்லிட்டு இரு, நான் என் வேலையை பார்க்கறேன். சொல்லுங்க, அப்புறம் என்ன? தோ வரேன். அங்க டிவில போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்க வேற போன் போயிட்டு இருக்கோம். எதுக்கு? என்ன யூஸ்? அங்க டிவியை போட்டு விட்டுட்டு இங்க போன்ல யூடியூபை பார்த்துக்கிட்டு இங்க போன்ல யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டு என்ன சம்பந்தமே இல்லையே. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வீடுங்க அப்படிதான் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அது சொல்லிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. நீங்க ஆண்டவரை குறிச்சு சில தெரிஞ்ச வசனங்களை டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க. வாக்கு தத்தங்களையாவது சொல்லிக்கிட்டே இருங்க. அது அப்படியே நிறைவேறும். ஒரு நாளைக்கு எவ்வளவு வார்த்தைகளை பேசுறோம், எத்தனை பேரை திட்டுறோம், எத்தனை பேர்கிட்ட அன்பா பேசுறோம், எவ்வளவு காரியங்களை நம்ம செய்யறோம் ஒரு நாளைக்கு. யோசிச்சு பாருங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை எல்லாம் ஜெயமா இருக்கணும்னா, நான் உன்னை விட்டு விலகாம உன்னை கைவிடாம இருக்கணும்னா, உன் வாயை விட்டு என் வார்த்தைகள் பிரியாம இருக்கட்டும். யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இது வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனங்களை சொல்லாம இருப்பீங்கன்னா, இன்னையிலிருந்து தீர்மானம் எடுங்க, நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்க. என் வாயை விட்டு உங்களுடைய வார்த்தை பிரியாத ஆண்டவரே, உம்மை குறித்த வார்த்தைகள் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன், வசனங்களை பேசிக்கொண்டே இருப்பேன். வசனங்களை அதிகமா பேசுங்க. வீட்டுல எத்தனை பேர் குடும்பமா உட்காந்து வசனத்தை பத்தி பேசிருக்கீங்க? உங்க பிள்ளைகள்கிட்ட வசனத்தை பேசிருக்கீங்களா? கணவன் மனைவிடத்துல வசனத்தை பேசிருக்கீங்க. உங்க சொந்த கதை வசனத்தை பேசுவீங்க, ஆனா வேதத்துல இருக்கிற வசனத்தை பேசியிருக்கிறீங்க? பைபிளை பத்தி பிள்ளைங்க இடத்துல பேசுறீங்களா? உங்க குடும்பத்துல உட்காந்து சாப்பிடும் போது ஷேர் பண்ணிருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து உங்க பிள்ளைங்கிட்ட கேட்டிருக்கீங்களா? அந்த வசனத்துக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? நம்மளுக்கே தெரியாது, எங்கடா வம்பு. ஆனா ஸ்கூல்ல மட்டும் என்ன ஒர்க் கொடுத்தாலும் பெற்றோர்களுக்கு அது தெரியலன்னா கூட அது தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி தரீங்களே. ஆனா பைபிள்ல மட்டும் ஏன் தெரியலனாலும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டீங்க? வசனங்களை சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த கண்டிஷன்லாம் ரொம்ப முக்கியங்க. சாதாரணம் எடுத்துக்காதீங்க. இன்றைய செய்தி, இந்த மாதத்துல கொடுத்த வாக்கு தத்தங்கள், யோசுவாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ததெல்லாம் உங்க வாழ்க்கையில செய்யணும்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம சொன்னோம்ல, மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு இருந்தது போல கர்த்தர் கூட இருக்கணும்னு. 100% இருப்பாரு. அதுக்கு மேலேயும் கர்த்தர் செய்வார். ஆனா இந்த கண்டிஷன்ஸை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. உங்க வாயை விட்டு கர்த்தருடைய வார்த்தை பிரியாது இருப்பதாக. படுக்கும் பொழுது சில வசனங்களை சொல்லிட்டு ஜெபம் படுங்க. சில நாளுக்கு முன்பாக ஒரு சிறிய பிள்ளைக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. சரியாக ஒரு நைட்டு ஒரு 11:15 மணி இருக்கும். அந்த நேரத்தில் அந்த பிள்ளை எந்த நிலையில் இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க, ஃபோன் பண்ணு. நான் ஆண்டவர் எனக்கு பேசாத வரைக்கும் எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். யார் என்னை ஃபோர்ஸ் பண்ணாலும் எனக்கு அதில் அந்த காரியத்தை செய்யணும்னு ஆண்டவர் உணர்த்தாத அளவுக்கு நான் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னும் என் வேலை வரவில்லை. அப்படிதான் அன்னைக்கு நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். எத்தனையோ முறை ஃபோன் பண்ணாங்க, நான் பண்ணவே இல்லை, அப்படியே இருந்தேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு கொஞ்ச நேரம் தாண்டின பிறகு ஆண்டவர் மனசுல பேசினார், இப்போ ஃபோன் பண்ண அப்படின்னு. நானே ஃபோன் எடுத்தேன். ஃபோன் பண்ணா
அங்க உடனே அந்த சிறு பிள்ளையுடைய தகப்பன் சொல்றாரு, கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க, எங்க சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல. பிள்ளைக்கு குளிர் ஜுரம் தூக்கி தூக்கி போடுது, கத்துறா, என்ன நடக்குதுன்னே தெரியல. மிகவும் பதட்டமான ஒரு குரல்ல பேசுறாரு. எப்பொழுதுமே அப்படி பேச மாட்டார், நல்ல தைரியமான மனிதர் அவர். பேசும்போது எனக்கும் ஒன்றும் புரியல. ஒரு பக்கம் அந்த பிள்ளை கத்துற சத்தம் போன்ல கிழியுது. அந்த பிள்ளை அப்படி கத்துற பிள்ளையும் இல்லை, நல்லா வளர்ந்த பிள்ளை தான். என்ன நடக்குது அங்கன்னு கேட்டேன். என்னன்னு தெரியல, பிள்ளை பயங்கரமா பயப்படுறா, பயங்கரமா அலறுறா, என்ன பண்றதுனே தெரியல, நடுக்குது, உடம்பு ஃபுல்லா நடுங்குது. அந்த பிள்ளைய பிடிக்கிறாங்க, முடியலையா. அப்போ அந்த பிள்ளை கிட்ட நான் போனை கொடுங்க சொல்லி ஜெபம் பண்றேன். அந்த பிள்ளை சத்தம் போட்டு கத்துது, பயங்கரமான அலறல் சத்தம். யாரும் என்ன தொடாதீங்கன்னு கத்துது. என்ன பண்ணுதுன்னு தெரியல, அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. மணி 11:30 மணி நைட்டு. அப்ப அந்த பிள்ளை கிட்ட சொன்னேன், பாப்பா உனக்கு 91ஆம் சங்கீதம் தெரியும்ல? ஆமாப்பா தெரியும், அதை கொஞ்சம் சொல்ல, நான் கேட்குறேன் அப்படின்னு. உனக்கு என்னமா பண்ணுது அப்படின்னு. எனக்கு ஒன்றும் பண்ணல, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னா. ஆனாலும் கத்துறா, திடீர்னு நடுங்குது உடம்புலாம். சொன்னேன், உனக்கு 91ஆம் சங்கீதம் தெரியும்ல, கொஞ்சம் சொல்ல, நான் அதை கேட்குறேன் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு பேசக்கூட முடியல, நடுங்குது, பலன் இல்லை சுத்தமா. டெங்கு காய்ச்சல் அந்த பிள்ளைக்கு, சுத்தமா சத்தம் கூட வரல. அந்த ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு அவ்வளவு டைம் எடுக்குது. கிட்டத்தட்ட அந்த 91ஆம் சங்கீதத்தை அந்த குழந்தை மனப்பாடமா ஒரு 1/4 மணி நேரம் ஒவ்வொரு வார்த்தையா டைம் எடுத்து மனப்பாடமா அந்த பலவீனத்துல சொல்லுச்சு. உன்னதமானவரே, மறைவில் இருக்கிறவன். அதெல்லாம் முடியல. நானும் பொறுமையா இருந்து அந்த வசனத்தை படிக்க வைக்க முடியாது, அந்த பிள்ளைய சொல்ல வச்சேன். நான் சொல்லியே கொடுக்கல, 100% அதுக்கு மெமரி. அந்த சங்கீதம் 100% மெமரியில் இருந்ததுனால கேட்கும் பொழுது அழகா சொல்லுச்சு. அந்த கடைசி வசனம் சொல்லி முடிக்கும் பொழுது அவங்க அப்பா சொல்றாரு, குழந்தை தூங்கிட்டா. ஒரு அலையிலையா வரலையே, குழந்தை தூங்கிட்டா. இப்போ இன்னைக்கும் அவங்க சொல்லுவாங்க, அந்த டைம்ல ஜெபம் பண்ணி அந்த சங்கீதத்தை அந்த பிள்ளை மனப்பாடமா சொல்லிச்சு பாருங்க, அதுதான் அன்றைக்கு அந்த பிள்ளைக்கு கிடைத்த விடுதலையே. ஏன் தெரியுமா? அவங்க பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு அந்த சங்கீதத்தை மனப்பாடம் பண்ண வச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த பிள்ளைக்கு வசனமே தெரியாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எங்க இருந்து விடுதலை கிடைச்சிருக்கும்? அந்த பயத்திலிருந்து எங்க வெளியே வந்திருப்பா? அந்த நடுக்கத்திலிருந்து எங்க வந்திருப்பா? அந்த இரவு நேரத்துல நடுராத்திரில எங்க போயிருப்பாங்க அவங்க? நான் புரிந்து கொண்டேன், அந்த பிள்ளையுடைய இருதயத்துல அந்த சங்கீத வார்த்தைகள் வசனம் மனப்பாடம் அப்படியே பதிஞ்சிருந்தது. அது அப்படியே ஒன்னொன்னா அந்த சூழ்நிலையில மனப்பாடமா ஒப்புவித்தா எல்லா பயமும் நீங்க இன்னைக்கு டெங்குல இருந்து கர்த்தர் சுகத்தை கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைங்களுக்கு தெரியுமா வசனம்? தெரியுமா? எங்க உதவுது பாத்தீங்களா கர்த்தருடைய வார்த்தை? எந்த சூழ்நிலையில வந்து நின்னுது பாத்தீங்களா? அவருடைய வார்த்தை உங்களுடைய நாவை விட்டு பிரியாதிருப்பதாக. நான் யோசிச்சு சந்தோஷப்பட்டேன். எவ்வளவு பெரிய பிளெஸிங் தெரியுமா அது? அந்த வசனம், அந்த அதிகாரம் அவளுக்கு, அந்த சங்கீதம் தெரியலன்னா அந்த பிள்ளைக்கு என்ன நடந்திருக்கும்? சாட்சி. உங்களுக்கு அது சாட்சியா நான் சொல்றேன். உங்க பிள்ளைங்களுக்கு எது தெரியுதோ இல்லையோ, அம்மா அப்பான்னு சொல்ல தெரியலன்னா கூட பரவாயில்ல, வேத வசனத்தை கற்றுக் கொடுங்க. டாக்டர் இன்ஜினியர் ஆகலன்னா பரவாயில்ல, வேத வசனத்தை உள்ளத்துல விதைங்க. வசனத்தை பேசட்டும். உலகத்தின் காரியத்தெல்லாம் கர்த்தர் தருவாரு. இது ஆண்டவர் உங்களுக்கு கரத்துல கொடுத்திருக்கிறாரு. பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. அதனால்தான் யோசுவா கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, என் வார்த்தை உன்னை வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. 3வது கண்டிஷன், விட்டு கர்த்தருடைய வசனத்தை விட்டு விடாது இருப்பதுல கவனம் இருக்கணும். 4வது, அதே 8ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இதில் எழுதியிருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி. போதும். 4வது காரியம் ஆண்டவர் சொல்றாரு, எழுதியிருக்கிறத எல்லாம் செய்கிறதுல கவனம் வேணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? கற்றுக்கொண்டதை செய்வதில் கவனம் வேணும். 2வது, வசனத்தை மறக்க கூடாது, மாற்றக்கூடாது. 3வது, கர்த்தருடைய வார்த்தை உங்க வாயை விட்டு பிரியக்கூடாது. சொல்லிக்கிட்டே இருக்கணும் கர்த்தருடைய வசனத்தை, வாயை விட்டு பிரியக்கூடாது. 3வது, எழுதியிருக்கிறதை செய்கிறதுல கவனம் வேணும். ஹல்லேலூயா. பைபிளை எல்லாரும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டோமா இது வரைக்கும்? இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். அதை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம், அதை நம்ம செய்யணும். அதே நேரத்துல நம்ம கற்றுக்கொள்ளாத எவ்வளவு காரியம் பைபிள் என்ன பண்ணப்பட்டிருக்குது? எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதையும் செய்கிறதுல நமக்கு என்ன வேணும்? கவனம் வேணும். படிக்கணும் வேதத்தை.
இன்னும் என்ன எழுதியிருக்கிறது வசனம். ஏன் இந்த பைபிளை கர்த்தர் நம்மளுடைய கருத்துல என்னுடைய கருத்துல கொடுத்திருக்கிறார்? ஷோ காட்டுறதுக்காக அல்ல, வீட்டுல வைத்துக் கொள்வதற்காக அல்ல. இதை படிக்கணும் டெய்லி. நீங்க எழுதியிருக்கிறதின்படி நீங்க செய்யணும். எழுதியிருக்கிறபடி நீங்க செய்யணும்னா எழுதுனதை படிச்சாதான் தெரியும். இல்லையா? எழுதுனதை படிச்சாதானே தெரியும். மொபைல்ல ஒரு மெசேஜ் வந்ததுன்னா படிக்கிறோமே, டிவில ஒரு நியூஸ் வந்தா படிக்கிறோமே. வாழ்க்கைக்கு வேண்டியதை கர்த்தர் வேதத்துல கரத்துல கொடுத்திருக்கிறாரு. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க வசனத்தை? எழுதியிருக்கிறதை படிங்க, எழுதியிருக்கிறதை செய்யும்படி கவனம் வேணும். யோசுவாவுக்கு எவ்வளவுதான் சொல்றாரு பாருங்க. கற்றுக் கொடுத்ததை செய்வதில் கவனம் வேணும். வசனத்தை மறக்க கூடாது, மாற்றக்கூடாது. மூன்றாவது, வசனம் வாயை விட்டு பிரியக்கூடாது, விட்டுவிடக்கூடாது வசனத்தை. நான்காவது, எழுதியிருக்கிறதை செய்வதில் கவனம் வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அதே 8ஆம் வசனத்தின் அடுத்த பகுதியை வாசிக்கும் பொழுது, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. 5 காரியத்தை சொல்றேன். இரவும் பகலும் நீ என்ன பண்ணணும்? எதை தியானிச்சுட்டு இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தைய. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு கற்றுக்கொண்டதை செய்கிறதுல கவனமா இருங்க. இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க மறக்கவும் கூடாது, மாற்றவும் கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விடாம இருங்க. எப்பொழுதும் அந்த வார்த்தை உங்க நாவில சொல்லிக்கிட்டே இருங்க, வாயில சொல்லிக்கிட்டே இருங்க. நான்காவது, எழுதப்பட்டதை செய்யறதுல கவனமா இருக்கணும். வேதத்துல என்ன எழுதியிருக்குது அதை படிச்சு அதன்படி வாழ ஆரம்பிங்க. ஐந்தாவது, படிச்சதையும் கற்றுக்கொண்டதையும் நீங்க தியானிச்சுக்கிட்டே இருக்கணுமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தெல்லாம் கேட்கறீங்களா? அதை என்ன பண்ணுங்க? தியானிங்க. எப்பொழுது தியானிங்க? உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது இல்ல. ஆண்டவர் அப்படியே சொல்லியிருக்கிறாரு, உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நீ தியானிக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கிறதா? இரவும் பகலும் தியானிப்பாயாக. அவ்வளவுதான் கட்டளை. தியானித்து கொண்டிருப்பாயாக. தியானிச்சுக்கிட்டே இரு நீ. அதை இப்படி நீ செய்தீனா, அது தொடர்ந்து வாசிருங்க அந்த வசனத்தை. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இந்த 5 கண்டிஷன் யோசுவா கர்த்தர் வச்சாரு. நீ இதையெல்லாம் செஞ்சினா அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவா. என்ன வழியை? கானானுக்கு கூட்டிட்டு போய் நீ ஜனங்களுடைய சுதந்திரத்தை பங்கிடுவேன்னு சொன்னேன்ல. எதிர்க்க வர்ற சத்துருக்கள் யாரும் உனக்கு முன்பாக நிற்க முடியாதுன்னு சொன்னேன்ல. இது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். எப்போ தெரியுமா? நீ கற்றுக்கொண்டதை என் தாசனாகிய மோசேயின் மூலமாக நீ கற்றுக்கொண்ட நியாயப்பிரமாணத்தை நீ என்ன பண்ண செய்கிறதுல கவனமா இருக்கணும். என் வசனத்தை நீ மறக்கவும் கூடாது, மாற்றக்கூடாது. என் வார்த்தை உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. அது மாத்திரமல்ல, எழுதப்பட்டதுல செய்வதில் உனக்கு கவனம் வேண்டும். இரவும் பகலும் நீ அதை தியானிக்க வேண்டும். பெரேயா பட்டணத்தார் என்று சொல்லி ஒரு பட்டணத்தார் இருந்தாங்க. வேதத்தில் அந்த பட்டணத்தை குறித்து ஆவியானவர் அழகா எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பெரேயா பட்டணத்தார் எப்படி நற்குணசாலிகளா மாறினாங்க தெரியுமா? அவங்க சாதாரணமான மனிதர்கள் தான், நற்குணசாலிகள், நல்ல குணம் உள்ளவர்களா அவங்கள மாற்றினது எது தெரியுமா? அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு. இங்க இன்னைக்கு எத்தனை பேரு நீங்க மனப்பூர்வமா கர்த்தர் பேசுகிற வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் டைம் ஆகுதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் நேரம் எப்போ முடியும்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. எத்தனை பேருக்கு சொல்றத புரியாம வேற காரியத்தை யோசித்து கொண்டிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா இங்க ஒரு சிலராவது இருப்பீங்க, மனோ வாஞ்சையா கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்கள். அவர்களுக்காக நான் பேசுறேன். நீங்க நற்குணசாலிகளா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நற்குணசாலிகளா இருப்பீங்க. ஆவியானவர் உங்களுக்கு சாட்சி கொடுப்பாரு. மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டதோட அவங்க போல என்ன வசனத்தெல்லாம் கேட்டாங்களோ அக்செப்ட் பண்ணாங்களோ, அதுக்கப்புறம் அவங்க பார்க்கறாங்க காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கறாங்க. ஹல்லேலூயா. எப்படி ஆராய்ந்து பார்த்திருப்பாங்க? வேதத்தை படிச்சிருப்பாங்க, வேதத்தை தெரிந்தவர்களோடு கூட சம்பாஷித்திருப்பாங்க, வேதத்தை தெரிந்தவர்களோடு கூட கேட்டு அறிந்து கொண்டிருப்பாங்க. தினந்தோறும் அவங்க என்ன பண்ணாங்களா? வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள்.
நீங்க நற்குணசாலியா மாறணும்னா ஒரே ஒரு வழி இருக்கிறது. வசனத்தை மனோவாஞ்சை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொண்டதை தினந்தோறும் என்ன பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. இப்படி யோசுவா இருந்தபடினாலதான், அதனாலதான் கடைசியில யோசுவா ஜனத்துக்கு சொன்னார் இல்லையா, 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், யோசுவா 23:6. மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவளை விட்டு வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்க. இப்ப யோசுவா டைம் முடியுது. இப்ப யோசுவாவுடைய தலைமைத்துவம் ஓவர் ஆகுது. இப்ப அடுத்த ஜனங்களை யார் நடத்துவான்னு யோசுவாவுக்கு தெரியாது, இன்னும் சொல்லப்படல. ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்லிட்டாரு, உனக்கு முதிர் வயது ஆயிருச்சு, நீ மிகுந்த வயது உள்ளவன் ஆயிட்ட, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் நான் முடிச்சிட்டேன்பா, எல்லாத்தையும் நீ பங்கிட்டுட்ட. இப்போ மோசேக்கு ஆண்டவர் சொன்னத, மோசே யோசுவாவுக்கு சொன்னத இப்ப யோசுவா மொத்தத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. நல்லா கவனிங்க. முதல்ல தேவன் மோசேக்கு சொன்னாரு, மோசே அடுத்த தலைவனாகி யோசுவாவுக்கு சொன்னாரு. இப்ப யோசுவா மொத்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு எல்லாத்தையும் சொல்றாரு. அல்லேலூயா. யோசுவா லைஃப்ல அனுபவிச்சிட்டாரு. இந்த 5 கண்டிஷன் நான் 100% ஃபாலோ பண்ணேன், சக்சஸ்ஃபுல்லா நிக்கிறேன். இப்போ என்னை பின்பற்றி வந்த நீங்கள், என்னை போல நீங்க ஜெயமா நிக்கணும்னா இந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள், வேத வசனங்கள், அதை விட்டு நீங்க ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, வலது புறம் இடது புறம் சாயக்கூடாது. பாருங்க யோசுவாவுடைய காரியங்கள் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 11:15 முக்கியமான வசனம். எல்லாரும் எடுத்துக்கங்களேன், உங்க பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல 284 இந்த வசனத்தை மார்க் பண்ணி வைங்க. இது ரொம்ப முக்கியமான வசனம், எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல 284 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டு இருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளை இருந்தான். அப்போ மோசேக்கு ஆண்டவர் சொன்னதுல ஒரு காரியத்தையும் மோசே குறைக்கல, கூட்டல. ஆண்டவர் தனக்கு சொன்னதை அப்படியே யாருக்கு சொல்லிட்டாரு, யோசுவாவுக்கு சொல்லிட்டாரு. இப்ப தொடர்ந்து பார்க்கும்போது அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாத்தீங்களா? என் உள்ளத்தை, யோசுவாவுடைய லைஃபை படிச்சுட்டு வரும்போது என் உள்ளத்தை ரொம்ப தொட்ட இடம் இதுதான். அப்படியே யோசுவா, எப்படி யோசுவா செய்தான், தன் தலைவனாகிய மோசே யோசுவாவுக்கு என்ன சொன்னானோ அது அப்படியே யோசுவா 100% செய்தாரு. அது மாத்திரமல்ல, அது தொடர்ந்து வருகிறது. அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் மோசேக்கு சொன்னாரு, மோசே யோசுவாவுக்கு சொன்னாரு. இப்ப யோசுவா மோசே சொன்னதை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாரு, ஒண்ணு கூட மிஸ் பண்ணல, எல்லாத்திலும் பர்ஃபெக்டா இருந்தாரு மோசே சொன்னதுல. இப்ப மோசே சொன்னதை யோசுவா செய்ததுனால கர்த்தர் சொன்னதை யோசுவா செய்தார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அப்படிதானே? தேவன் மோசேக்கு சொன்னாரு, மோசே யோசுவாவுக்கு சொன்னாரு, யோசுவா மோசே சொன்ன எல்லாத்தையும் செய்தாரு. அப்படின்னா யோசுவா யார் சொன்னதை செஞ்சிட்டாரு? அப்போ உங்களுக்கு உங்க ஊழியக்காரன் சொல்றதை நீங்க கேட்கும் பொழுது நீங்க கர்த்தர் சொல்றதை கேட்கறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நேரா வானத்தை திறந்துட்டு உங்ககிட்ட தான் வந்து பேசணும்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் உங்க ஊழியன் மூலமாக, உங்க ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறத நீங்க செய்தாலே நீங்க கர்த்தர் சொல்றதை செய்யறதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி யோசுவா இருந்ததுனாலதான் அவன் தன்னுடைய தலைவனுக்கும் கீழ்ப்படிந்தான், கர்த்தருக்கும் கீழ்ப்படிந்தான். தன்னுடைய தலைவனாகிய மோசேக்கும் உண்மையா இருந்தான், கர்த்தருக்கும் உண்மையா இருந்தான். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கும் உங்களுடைய ஊழியனுக்கும் உண்மையா இருக்கும் பொழுது உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஜெயமா இருக்கும். அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் யோசுவா.
அவனுடைய லீடர் ஆகிய மோசே சொன்னதே செய்தாரு. கர்த்தர் யோசுவாவுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செய்தார். யோசுவான் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் ஒவ்வொரு இடத்துலயும் யோசுவாவுக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றினார். யோசுவாவுடைய ஆரம்பம் எப்படி தெரியுமா இருந்தது? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 5 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். யாத்திரா 33 11ஆம் வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரன். இப்பதான் முதல் முறை யோசுவா குறித்து அங்க சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் மோசையின் பணிவிடைக்காரன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Joshua chapter 1 verse 1. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனாகிய, போதும், முதல்ல யோசுவா எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆகிறாருன்னா, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் மோசையின் பணிவிடைக்காரன். அடுத்த லெவல் கர்த்தர் எங்க கொண்டு போறாரு? மோசையின் ஊழியக்காரன். என்ன போட்டிருக்குது? மோசேயின் ஊழியக்காரனாக யோசுவா. இப்போ ஃபர்ஸ்ட் யோசுவா வரும்பொழுது ஒரு சாதாரண உலக பிரகாரமான மனிதனுடைய மகனாக வேதம் அவனை கொண்டு வருகிறது. அடுத்ததாக வரும்பொழுது கர்த்தரால் நடத்தப்பட்ட ஒரு தலைவனுடைய ஊழியக்காரன். கர்த்தருடைய ஊழியக்காரன் இல்ல, அங்க மோசையின் ஊழியக்காரனா தான் அங்க அவர் தலைமைத்துவத்துக்கு வராரு. இப்போ யோசுவாவுடைய காரியம் முடிகிறது. கடைசியில யோசுவா 24ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 24:29. இந்த காரியங்கள் நடந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் வாக்கு பண்ணியது யோசுவா கொண்டு எல்லாம் பினிஷ் பண்ணிட்டாரு. யோசுவா என்னும் போதும், கர்த்தருடைய ஊழியக்காரன். பாத்தீங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எத்தனை பேர் கவனிச்சிங்க? ஆரம்பத்தில் அவன் யாரு? நூனின் குமாரனாகிய மோசையின் பணிவிடைக்காரன். அடுத்தது மோசையின் ஊழியக்காரன் லெவல்ல வந்துட்டாரு. யோசுவா லைஃப் முடியுது, அவனை குறிச்சு வேதம் சாட்சி கொடுக்குது, கர்த்தருடைய ஊழியக்காரன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? 5 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாரு. 5 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாரு. யோசுவாவை கொண்டு கர்த்தர் செய்ய நினைச்சதெல்லாம் செய்தாரு. யோசுவாவை ஃபாலோ பண்ண ஜனங்கள் எல்லாம் யோசுவா நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. கடைசியில பரலோகம் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது, இவன் மோசையின் ஊழியக்காரன் இல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரன். நீங்க கடைசி நாட்களில் உங்களை குறித்து என்ன சாட்சி வேணும்? இந்த உலகத்துல உங்களை குறித்து என்ன பேசணும்? என்னை குறித்து என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஆரம்பம் நல்லா தான் இருக்குதுல்ல, கர்த்தரை ரட்சிக்கப்பட்டு வரும்பொழுது நல்லா இருக்குது. வாழ்க்கையின் ஓட்டம் எப்படி இருக்குது? முடிவு எப்படி இருக்க போகுது? நம்மை குறித்து சொல்லுவாங்களா, இவன் கர்த்தருடைய புள்ள, இவன் கர்த்தருடைய மக. நம்மை குறித்து பரலோகம் என்ன கடைசி நாள்ல என்ன சாட்சி கொடுக்க போகுது? நம்ம என்ன சாட்சி வாங்க போகிறோம்? நமக்கு ஒரு கடைசி நாள் இருக்குது. யோசுவா எப்படிப்பட்ட மனிதனா இருந்தாலும் சொன்னா, நான் பூலோகத்தார் போகிற வழியில போகிறேன். தாவீது சொன்னார், நான் பூலோகத்தார் போகிற வழியில போகிறேன். எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்குது. அந்த நாள்ல கிடைக்கக்கூடிய சாட்சி என்ன? அந்த நாள்ல நம்மை குறித்து உண்மையான சாட்சி என்ன? பொய்யான சாட்சி அல்ல, உண்மையான சாட்சி என்ன இருக்க போகிறது? ஆரம்பம் யாருடைய பிள்ளையாக பிறந்திருக்கலாம், எங்க உள்ளவனா வந்திருக்கலாம் அந்த உலகத்துல. அதுக்கு பின்பு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வந்திருக்கும். முடிவு எப்படி இருக்கணும்? இவன் கர்த்தருடைய பிள்ளைன்னு பரலோகம் சாட்சி கொடுக்கணும். ஹல்லேலூயா.